வணக்கங்க. ஒரு வீடியோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகி மகிழ்ச்சியாக இருக்கீங்க, சந்தோஷம் வாழ்கிறீங்க. எப்போ நீங்கள் கூனி அதாவது கோடி ரூபா உங்களுக்கு கடனாக இருந்தால் கூட, கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு, கோடி ரூபா பிஸ்னஸில் நஷ்டமாயிருச்சு, என்னங்க என்னங்க கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. கால் உடஞ்சிருச்சுங்க, டாக்டர்கிட்ட போனங்க, ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்படி இருப்பீங்க. கோடி ரூபா நஷ்டமாயிருச்சுங்க, பார்க்கலாங்க, அடுத்த வியாபாரத்தில் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு தேர்த்திக்குவீங்க. எப்போ ஒரு மனுஷன் தலை குத்தி மனசு சோர்ந்து போய் ஒடிஞ்சு போய் ஒரு ஒரு கவலைக்குள்ளாகி ரொம்ப சோர்ந்து போய் கீழே விழுகிறான், மனம் சோர்ந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு மனசளவில் ஒரு நிம்மதியை கெடுத்து மனசு சோர்ந்து போகிறான்னா எதனால, எப்போ, எது நடந்தா சொல்லட்டுங்களா? நம்ம அன்பான மனைவி இன்னொரு ஆர்டர் உங்கள்கிட்ட தொடர வச்சுருக்கா பாருங்க, உங்களுக்கு தெரிய வருதில்ல, அப்போ சோர்ந்து போயிடுவீங்க. அப்போ தலை குத்திடுவீங்க, உடல் பூரா சோர்ந்து போயிடும். அந்த ஒன்றுக்கு தான் நீங்கள் ஒரு மனிதன் சோர்ந்து போயிடுவானா தவிர மற்ற எதுக்குமே சோர்ந்து போக மாட்டான். தகிரி மாறுன்னு நான் சொல்லலைங்க, அது கடவுள் பார்த்துக்குவாருங்க. தகிரி மாறுங்க, நிமிர்ந்து நில்லுங்க. சோர்வு இருக்கும். ஒரு மனிதன் சோர்ந்து போகிறதுக்கு காரணமே நம்மளுடைய மனைவி மாற்றான்கிட்ட தொடர்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சால் சோர்ந்து போயிடுவான். சரிங்களா? அது கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் சரியான தண்டனை உங்கள் முன்னாடி கொடுப்பார், நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இறைவன்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்கள். வச்சுட்டுங்களா? பாய்.